வெல்கம் டு ஷாம்ஸ் குக்கிங். இன்றைக்கி செட்டிநாடு ஸ்டைலில் ஒரு சிக்கன் கறி இந்த ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு டிஃப்ரெண்ட்டான சூப்பரான ஒரு ரெசிபி. இதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதை, 2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு பட்டை, 4 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு கல்பாசி, ஒரு ஸ்டார் அனீஸ், இது கூடவே 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய், இதோட 2 கொத்து கருவேப்பிலை, ஒரு பே லீஃப், காரத்துக்கு தகுந்த அளவுக்கு வரமிளகா, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டு. இது கூட நம்ம தாளிக்கிறதுக்காக 1 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த ஸ்பைசஸ் எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இது கருகிடாமல் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வாசம் வர அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இதெல்லாம் கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வாசம் வர ஆரம்பித்ததுக்கப்புறமா இது நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே பாத்திரத்தில் நம்ம எடுத்துக்கிற தேங்காயை சேர்த்துக்கிட்டு நல்லா ஒரு கலர் சேஞ்ச் ஆகி ஒரு லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் அளவுக்கு வரணும் தேங்காய். அந்த அளவுக்கு இதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இதில் எக்ஸ்ட்ரா மசாலா எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. இந்த மசாலா மட்டும்தான் இந்த சிக்கன் கறிக்கு நம்ம சேர்க்க போகிறோம். அதனால் இது ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்தளவுக்கு கலர் மாறி வந்துடணும் தேங்காய். அந்தளவுக்கு நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதுலேயே நம்ம எடுத்து வச்சுருந்தா வரமிளகா, கருவேப்பிலை, பேலீஃப் எல்லாத்தையுமே போட்டு நல்லா நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா தேங்காய் மட்டும் தனியாக அரைச்சிட்டு மிச்சம் எல்லாத்தையும் ஒரு கோர்ஸ் பவுடராக, அதாவது கொஞ்சம் கொரகொரப்பாக, ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் கொரகொரப்பான பவுடராக நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். தேங்காயை தனியாக கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கடலெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் நார்மல் குக்கிங் ஆயில் எது இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா ஒரு டிரான்ஸ்பரண்ட் கலர் அளவுக்கு வரணும். அந்த அளவுக்கு நம்ம எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருந்தா அந்த மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இதை எண்ணெயிலே ஆட் பண்ணால் தான் நமக்கு கலர் ஒரு நல்ல ஒரு ப்ரௌன் கலரில் கிடைக்கும் நம்மளோட அந்த கறி. அதனால் நம்ம எண்ணெயிலே போட்டு நல்லா இது எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இது நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது சேர்த்து இதோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். மசாலா மட்டும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டோன்னா இது ரொம்ப ஈஸியாக ரொம்ப சீக்கிரமே ரெடி பண்ணிடலாம். இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம எடுத்து வச்சுருந்தா தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். தக்காளி நம்ம ஆட் பண்ணியிருக்கிறதே தெரியாத அளவுக்கு நல்லா மசிஞ்சிடணும். அந்தளவுக்கு இது நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு தக்காளிலாம் வெந்து மசிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருந்த சிக்கன் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கனை இதோடு சேர்த்துட்டு நல்லா இந்த மசாலாவோட கலந்து வர அளவுக்கு நல்லா பிரட்டி விட்டுடலாம்.
இப்போ இது கூட ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டு, நம்ம ரொம்ப தண்ணி சேர்க்க தேவையில்லை, ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா சிக்கன்லேருந்தே தண்ணி வரும். அதனால் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம குக்கரில் வந்து ஒரு மூடி போட்டு ஒரு 2 விசில் அளவுக்கு வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 2 விசில் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா மசாலா வாசனையெல்லாம் போய் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது கூட நம்ம ஏற்கனவே அரைச்சி எடுத்து வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட்டு அதையும் சேர்த்து ஒரு விசில் வச்சு எடுத்துடலாம். இது நார்மலாக ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டால் கூட போதும். நமக்கு வந்து அந்த எண்ணெயெல்லாம் செப்பரேட் ஆகி பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். அதனால் ஒரு விசில் வச்சுக்கலாம். இல்லாட்டினா மூடி ஒரு ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் வச்சு எடுத்துக்கலாம். நம்ம தேங்காய் பேஸ்ட்டு சேர்க்கும் போது நமக்கு எந்த அளவுக்கு கிரேவியோட கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து மூடி நான் ஒரு விசில் வரைக்கும் வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு விசில் வந்துடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்மளோட சிக்கன் கறி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சேனலில் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே ஒரு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நிறையா ஷேர் பண்ணுங்கள். இது நம்ம ஒயிட் ரைஸ், புரோட்டா, சப்பாத்தி, இட்லி, தோசை எதுக்குமே ரொம்ப டேஸ்டியான ஒரு கிரேவி ரெசிபி. நன்றி.